ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான அதிரடியான நியூ போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்துட்டு மறுபடியும் அறிவிச்சிருக்காங்க. மீண்டும் மெரிட் லிஸ்ட் 2 வீடியோ பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு 38 மாவட்ட வாரியாக வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. என்னப்பா சொல்கிறீங்க, மறுபடியும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலையா? இது உண்மையா? ஆமாம், கண்டிப்பாக உண்மை தான். மீண்டும் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. அதை வந்துட்டு நீங்கள் உடனே விண்ணப்பிக்கணும். ஸோ டேட் வந்துட்டு இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எண்டும் ஆக போகுது. இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், அதுக்கப்புறம் இதோட குவாலிஃபிகேஷன் என்ன, சேல்ரி என்ன, இப்படி அனைத்து தகவலுமே நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் உடனே பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் அதுவே ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் கிடைக்கும். எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்டாகவே கொடுக்குறாங்க. இது ஒரு சூப்பரான அப்டேட் தான். நீங்கள் இந்த ஏஜுக்குள்ளே இருக்கீங்களா, நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் வந்துட்டு அலவன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நிறையவே தராங்க. இதில் நீங்கள் 8th முடிச்சிருந்தாலே போதும். நீங்கள் வந்துட்டு 8th முடிச்சுட்டு 1 இயர் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி யாராவது நீங்கள் 8th முடிச்சு கம்ப்ளீட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் உடனே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் டெம்ப்ரவரி பர்மனெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒர்க் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு உடனே விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் சேலரியில் வந்துட்டு ஒரு சூப்பராக ஹை சேலரி தான் உங்களுக்கு தராங்க. எப்படின்னா 19,900 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே தராங்க. அதாவது 20,000 வந்துட்டு உங்களுக்கு தராங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 63,200 வரையிலும் உங்களுக்கு சூப்பரான சேலரி கொடுக்குறாங்க. அதுவே நீங்கள் லெவல் 2 போயிட்டிங்கன்னா இன்னும் இன்க்ரீஸான சேலரி வந்துட்டு உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இதை எப்படி விண்ணப்பிக்கணும், நீங்கள் ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வந்துட்டு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வேறு வழியில் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கும், அடுத்தடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதெல்லாமே நான் ஃபுல்லாக சொல்கிறேன். நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இதுக்கப்புறம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த வேலைவாய்ப்புக்கு உண்டான பிடிஎஃப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்துட்டு நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணி ஸ்பீடு போஸ்ட்டில் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மல் போஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்லி ஸ்பீட் போஸ்ட் மட்டும்தான். அப்படியே நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் போடுறப்ப என்னென்ன வைக்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும். அதில் எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வைக்கணும். அதாவது உங்களோட மார்க் ஷீட்டு 10th 12th ஆர் எனி டிகிரி மார்க் ஷீட்டு, உங்கள் ஜாதி சான்றிதழ் அதாவது ஜாதி சர்டிஃபிகேட் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்து உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் டிசி. ஸோ இப்படி நீங்கள் எல்லா மார்க் ஷீட், ஓவரால் மார்க் ஷீட், இப்படி எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அதோட இதில் வந்துட்டு நீங்கள் எதுவுமே ஒரிஜினல் வைக்கக்கூடாது. எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்துட்டு ஜெராக்ஸ் மட்டும்தான் வைக்கணும், ஒரிஜினல் வைக்காதீங்க. கண்டிப்பாக இன்னொரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். இப்படி நீங்கள் வைக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் பின்னாடியுமே உங்கள் சிக்னேச்சர், அதாவது செல்ஃப் அட்டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் போடணும். ப்ளூ ஆர் பிளாக்ல லெட்டில் வந்துட்டு இருக்கிற மாதிரி போடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் ப்ளூவில் போட்டீங்க உங்கள் சைன் வந்துட்டு பின்னாடி எல்லா ஜெராக்ஸுக்கும் பின்னாடி இருக்கணும், சர்டிஃபிகேட் பின்னாடி. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாமல், ப்ளூவில் நீங்கள் சைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகாது. ஸோ இப்போ எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்கள் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் லெட்டரில் என்டர் பண்ணிக்கோங்க. கீழேயுமே வந்துட்டு செகண்டாக இருக்கிறதுலையுமே நீங்கள் வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் என்டர் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே கேபிட்டலில் இருக்கட்டும். ஸோ அடுத்தது தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதி என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. யூஆரா, எஸ்சி எஸ்டியா, ஓபிசியா அப்படின்னு வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து உங்கள் மேலே ஃபோட்டோ வச்சுக்கோங்க. செல்ஃப் அட்டஸ்ட்னா உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு உங்கள் ஃபோட்டோ மேலே ஒரு ப்ளூ கலர் பெனில் வந்துட்டு நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க லெட்டில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா
4th வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ரூ. 100 வந்துட்டு பேமெண்ட் வந்துட்டு பண்ணணும். ஸோ வந்துட்டு அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நேராக போஸ்ட் ஆஃபீஸ் தான் போகணும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் இப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னிங்கன்னா, வந்துட்டு வேலைக்கு விண்ணப்பிக்கணும்னா ரூ. 100 வந்துட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு இது பேப்பர் தருவாங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இதோட சேர்த்து பின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பின் பண்ணிவிட்டு அதுக்குண்டான பேமெண்ட் பண்ண நம்பர் எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு இங்கே நீங்கள் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உமன் SC/ST இருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் அதை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு 5th பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் நேம் என்னவோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஃபாதர் நேம் வந்துட்டு இங்கே கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க, எல்லாமே நீங்கள் கேபிட்டலில் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுத்தது 6வதாக வந்துட்டு உங்கள் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்கள் காண்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ஸோ வந்துட்டு இமெயில் ஐடி கேட்குறாங்க. ஸோ இமெயில் ஐடி வந்துட்டு கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடித்தல் திருத்தல் இந்த மாதிரி தப்பாக என்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் அடிச்சுட்டு எழுத வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவு நீங்களே கிளியராக வந்துட்டு அழகாக தெளிவாக தெரிகிற மாதிரி எழுதுங்க, தெளிவான கையெழுத்தில் எழுதுங்க. ஸோ வந்துட்டு கன்ஃபியூஷனாக எழுதாதீங்க. அவங்க வந்துட்டு டைப் பண்ணுறப்ப ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தப்பு வராத மாதிரி நீங்களே கிளியராக எழுதுங்க ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு. ஒன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக எல்லாமே நீங்கள் வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்ட்டு. முடிஞ்சளவு அடித்தில் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க, அப்போ ரிஜெக்ட் ஆகாது. ஸோ 7வது பார்த்தீங்கன்னா ரிலிஜியன் ஆர் நேஷனாலிட்டி. ஸோ ரிலிஜியன் வந்துட்டு நீங்கள் இந்தியாவே கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது 8வது வந்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஏஜ் வந்துட்டு கொடுக்கணும். அவங்க எப்படி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு இயர் கொடுத்துக்கோங்க, அப்புறம் மந்த்து கொடுத்துக்கோங்க, அப்புறம் டே என்னவோ அந்த டே வந்துட்டு அங்கே இருக்க லாஸ்ட்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது 10வது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் 10th ஆர் 12th ஆர் எனி டிகிரி, டிப்ளமோ, BE, இன்ஜினியரிங் இப்படி என்ன முடிச்சிருந்தாலும் ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் 10th வந்துட்டு எஜுகேஷன் அந்த ஜாபுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சா மட்டும் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுறலாம், நோ கொடுத்துர்லாம். இப்போ வந்துட்டு 12th பாருங்கள், டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 8th முடிச்சுட்டு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த 12th காலத்தை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இதை வந்துட்டு ஃப்ரீயாகவே விட்டுருங்க, ஒன்றும் ஃபில் பண்ண தேவையில்லை. அதே டீட்டெயில் தான் இங்கே 13வதுலேயும் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதோட இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இல்லாட்டி நீங்கள் இந்த 12-13 காலத்தை ஃப்ரீயாக விட்டுட்டு கீழே டேட் அண்ட் பிளேஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் சிக்னேச்சரை வந்துட்டு அதாவது ப்ளூ கலர் லெட்டில் வந்துட்டு நீங்கள் மேலே சைன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் விண்ணப்பிக்கணும். ஸோ மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு ஃபில்அப் பண்ணி எல்லா சர்டிஃபிகேட்டையும் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணி பின்னால் வந்துட்டு சைன் பண்ணி அனுப்புங்க. ரூ. 100 கொடுத்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அந்த ஃபார்ம் வாங்கணும். ஸோ அந்த ஃபார்ம் பேர் என்னன்னா UCR ரெசிப்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த இங்கே இருக்குது பாருங்கள், அவங்களே கிளியராக கொடுத்துருக்காங்க. UCR ரெசிப்ட்னு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரூ. 100 கொடுத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பேப்பர் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் அனுப்புகிற போஸ்ட்டு கூடவே. ஸோ உடனேவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிடிஎஃப்பில் பாருங்கள், நோட்டிஃபிகேஷனில் 5 years 3 years வந்துட்டு OBC SC/STக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 8th standard வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நீங்கள் தெளிவாக இங்கேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம், தெளிவாகவே இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன வைக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஜெராக்ஸ். உங்கள் ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூல் மார்க் ஷீட்டு அது மாதிரி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். வேறு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸ்கில் இருந்துச்சுன்னா அதையும் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூ. 100 வந்துட்டு நீங்கள் UCR ரெசிப்ட்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்ட்டா இங்கேயே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 37 கிரேம்ஸ் ரோட், சென்னை 600006 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ஸ்பீடு போஸ்ட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு அனுப்பணும். ஸோ நார்மல் போஸ்ட்டில் வந்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா 30/8/2024. டைமிங் வந்துட்டு சாயந்தரம் 5 மணிக்குள்ளே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் உடனே இந்த 2 daysல வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாகவே யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் உடனேவே விண்ணப்பிச்சுக்கோங்க ஃபில் பண்ணி. ஸோ கீழேயும் பாருங்கள், அட்ரஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்துட்டு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் அவ்வளோதான். இன்றைக்கி உண்டான அப்டேட் நான் ஃபுல்லாக சொல்லிவிட்டேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் தகுதியும் விருப்பமும் இருந்துச்சுன்னா
இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதில் டேட் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் அதையும் வந்துட்டு உடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் நம்ம சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்